ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்ம யாருக்கு வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அவங்களோட பர்ஃபெக்டான டேயில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க வெட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதுக்காண்டி ஷாப்பிங்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணாங்க. சங்கீத் முதற்கொண்டு அழகாக வச்சுருந்தாங்க. இவங்க தான் பியா விக்கி கப்பல். இவங்க கேனடாலேருந்து பெங்களூருக்கு வெட்டிங்காகவே வந்தாங்க. அவங்களோட போஸ்ட் வெட்டிங் ஷூட்டில் தான் இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்கு. விக்கி பியாவை தூக்கி போஸ் கொடுக்க பின்னாடி பேக்ரவுண்டில் கலர் மாதிரி ஒரு பாம் வெடிக்கிற மாதிரி தான் தீம் செட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பாம் செம்மையாக பொண்ணோட முதுகு மேலேயே வெடிச்சிருக்கு. இதுதான் அந்த ஆக்சிடெண்ட்டு. பாருங்கள் முடியெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ முதுகுக்கு பின்னாடி வெடிச்சிருந்த வெடி மூஞ்சியில் வெடிச்சிருந்தா என்ன ஆகிருக்கிறது சொல்லுங்கள். நல்ல வேளை இப்போ அவங்கள ஒன்றும் ஆகலை, கடவுள் புண்ணியத்தில் இப்போ நல்லா இருக்கிறாங்க. இது அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அவேர்னஸாக இருக்கணுன்றதுக்காண்டி ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஆக்சிடெண்ட்டை தடுக்க முடியாது தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதுல தப்பு கிடையாது. பிகாஸ் அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். நம்ம வாழ்க்கை அது எப்படி வேணால் மாற்றும். அதனால் நம்ம கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கிறதுல தப்பே கிடையாது. ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம செக் பண்ணுறதுல கண்டிப்பாக தப்பு கிடையாது. ஸோ ப்ளீஸ் பி சேஃப் ஃப்ரெண்ட்ஸ். பை. டூடில்ஸ்.